ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ரகசிய வாழ்க்கை யாருக்கு, இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் சில வகையான பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு அதிர்ச்சிகரமானதாகவும் ஆச்சரியம் மிகுந்ததாகவும் இருக்கும். அந்த மாதிரியான ஆச்சரியம் மிகுந்த பலன்களில் ஒன்று தான் இந்த ரகசிய வாழ்க்கை. ஜாதகத்தில் ரகசியங்கள் நிரம்பிய வீடுகள் அப்படின்னு 8 மற்றும் 12ஆம் வீட்டை குறிப்பிடலாம். இந்த 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் ஒரு மனிதனுடைய ரகசிய நடவடிக்கைகள், ரகசிய வாழ்க்கைகள், ரகசியமான தொடர்புகள், ரகசியமான விஷயங்கள், அவர் குடும்பத்தாருக்கே அறியாத வண்ணம் நிகழ்த்தக்கூடிய ரகசியங்கள், இது அனைத்தையும் குறிப்பிடக்கூடியது. எந்த ஒரு ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு 8ஆம் வீடும் 12ஆம் வீட்டிலையும் வலுவான கோள்கள், அதாவது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் கொண்ட வலுவான கோள்கள் அமைய பெற்றிருக்கிறதோ அவங்களுக்கு ரகசியமான வாழ்வியல் முறைகள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. இந்த ரகசிய வாழ்க்கை என்ன தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதிரியான விஷயத்தையும் தரும். இந்த ரகசிய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 90% பேருக்கு வரக்கூடிய ரகசியமான வாழ்க்கைங்கிறது நெகட்டிவ் பக்கமாக தான் இருக்கும். 90% பேர் ஏதாவது ஒரு நெகட்டிவை தன் வாழ்க்கையில் நிகழ்ந்ததை டோட்டலாக மறைச்சிட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி வாழ்ந்துட்டுருப்பாங்க. பாசிட்டிவான விஷயங்கிறது ஒரு 10% பேர் தான் இருக்கும். சமுதாயத்திற்கு தெரிவிக்கக்கூடாத சில விஷயங்கள் அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறது ஒரு 10% இருக்கும். அது அவங்களுக்கு பாசிட்டிவாகவும் அவங்களை சார்ந்தவர்களுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு அரசாங்கத்தில் ஒரு சிபிசிஐடி போலீஸ் ஆஃபீஸர் அண்டர் கவர் ஏஜெண்டாக நடத்துகிறாரு. ஆனால் அவர் ஃபேமிலி மற்ற உறவுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான ஏதோ ஒரு வேலையில் போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பணி கொடுக்கப்பட்டு அண்டர் கவர்லேயே வேலை செஞ்சு கடைசியில் அது வெளியே வரும். இந்த மாதிரி நிறைய சினிமாவிலெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? இது கூட ஒரு விதத்தில் ரகசிய வாழ்க்கை தான். இந்த ரகசிய வாழ்க்கை அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு பாதிப்பை தராத ரகசிய வாழ்வியல் முறைகள். ஆனால் கிரிமினலிசமான வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் பண்ணக்கூடியது, கடனில் மறைஞ்சு வாழ்கிறது, தலைமறைவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை, குற்றச்செயல்களில் ஈடுபட்டுட்டு அதை மறைக்கிறதுக்காக வேற ஒரு பக்கம் போய் புது பேர் புது நேமில் வாழ்கிறது, இதெல்லாமும் ரகசிய வாழ்க்கைகளில் தான் அடங்கும். ஸோ இந்த ரகசிய வாழ்க்கைகள் அமையப்பெறும் கிரக அமைப்புகள் எவை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 12 லக்னங்களுக்கும் எந்த மாதிரியான கிரகங்கள் அமையப்பெற்றிருந்தால் இது மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது அதற்கு தகுந்தாற்போல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு செயல்பட்டு கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ ஒரு ஊரில் இருந்து பிழைக்க முடியாமல் முற்றிலும் புதிய சூழ்நிலையில் வேறு ஊரில் போய் பிழைக்கிறது, ஒரு ஊரில் கடனை வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் வெளிநாட்டுக்கு ஓடி போய்டுறது, வெளியூருக்கு ஓடி போய்டுறது, குடும்பத்தாருக்கு தெரியாமல் மறைஞ்சு போய்டுறது, குடும்பம் இருக்கும்போதே ரகசியமாக இன்னொரு குடும்பத்தை வச்சுட்டு நடவடிக்கைகள் எடுத்துக்கிறது, கட்டிய கணவன் கட்டிய மனைவிக்கு துரோகம் பண்ணிவிட்டு ரகசியமாக வேறு தொடர்புகளோடு இருக்கிறது, இது எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூடிங் அடங்கும். குடும்பத்துக்கே தெரியாமல் ஊரை சுற்றி கடனை வாங்கி வச்சுட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த கடன் வெளிப்படும் போது குடும்பமே ஸ்தம்பித்து நின்று போயிடுறது, பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயத்தோற்றத்தையே கொண்டுட்டு போயிட்டு டக்குன்னு பார்த்திங்கன்னா பயங்கரமான லாஸு, ஹெவி லாஸ் கொடுக்கறது, இதெல்லாமே இந்த ரகசிய வாழ்க்கை இதுக்குள்ளே அடங்க தான் செய்யும். ரகசியமான முறைகளில் தொடர்புகள் வச்சுக்கிறது, ரகசியமான முறைகளில் குழந்தை பெற்றுக்கொள்வது, ரகசியமான முறைகளில் வாழ்வியலை நடத்துறது, முற்றிலும் புதிய சூழல்களில் போயிட்டு வசிக்கிறது, தன் அடையாளங்களை மறைத்து விட்டு வாழ்க்கை வாழ்கிறது, இது எல்லாமும் இந்த ரகசிய வாழ்க்கைக்கு போகும். ஸோ மேசலக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாய், கேது, பௌர்ணமி, சந்திரன், இந்த 3 பேரும் அமையப்பட்டாங்கன்னா ரகசிய வாழ்க்கை இருக்கும். இவங்களுக்கு 12ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன் இவங்க அமைய பெற்றாங்கனாலும் ரகசிய வாழ்க்கை இருக்கும். ஏன்னா இங்கே குரு ஆட்சி பெறுவார், சுக்கிரன் உச்சம் பெறுவார், சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் பவர் ஆகும். இந்த 12ஆம் இடம் 8ஆம் இடம் எல்லாத்துலேயுமே பௌர்ணமி சந்திரன் உட்கார்ந்தால் ரகசிய வாழ்க்கை ஏற்படும் விதி உண்டுங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா பௌர்ணமி சந்திரன்கிறது ஒரு வலுவான கோள். பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் அப்படி எடுத்துக்கலாம். ஒரு தசமி திதியை தாண்டி விட்ட சந்திரன் பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன், அது போய் 8, 12 உட்கார்ந்தாலும் ரகசிய வாழ்க்கை இருக்கும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு வீட்டில் குரு பகவான் அல்லது பௌர்ணமி சந்திரன் அமைய பெறும்போது இந்த ரகசிய வாழ்க்கை முறைகள் ஏற்படும். மேச வீட்டில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையிலையோ செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையிலையோ பௌர்ணமி சந்திரன் அமர்ந்த நிலையிலையும் ரகசிய வாழ்க்கைகள் ஏற்படும் விதிகள் உண்டாகும்.
மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு மகரத்தில் வந்து சனி செவ்வாய் 2 பேரோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரன் அமரும்போது இந்த விதி ஏற்படும். அதாவது சனியோ செவ்வாயோ பௌர்ணமி சந்திரனோ 3 பேர் சேர்ந்து இருக்கணுன்றது அவசியம் இல்லை. இதில் யார் இருந்தாலும் இந்த ரகசியமான வாழ்வியல் முறைகள் ஏற்படும் விதி உண்டாகும். அதே மாதிரி 12ஆம் இடம் ரிஷபத்தில் வந்து சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில், இவங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் இந்த ரகசியமான வாழ்வியல் முறைகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகும். சமுதாயத்துக்கு தெரியாத இன்னொரு பக்கம் இருக்கும். ஒரு படத்தில் ரஜினி சொல்லுவார் இல்லைங்களா, என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிம்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கதை தான் இது. இதில் 90% அந்த மாதிரி அந்த இன்னொரு பேர் இருக்குங்கிறது மாதிரி தான் வரும். நெகட்டிவ் பக்கங்கள் ஒரு 10% தான் பாசிட்டிவான ரகசிய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி, அதாவது சமுதாயத்துக்கு தெரிவிக்கக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் இதனால் குடும்பத்துக்கு பாதிப்பு கிடையாதுங்கிறது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியது ஒரு 10% தான் இருக்கும். பாக்கி 90% ரகசிய வாழ்க்கை என்பது வெளியில் சொல்ல முடியாதபடி தான் இருக்கும். கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல கும்பத்தில் சனி பகவானோ பூரண பௌர்ணமி சந்திரனோ அமரும்போதோ, 12ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற்ற நிலையில் அல்லது சந்திரன் பௌர்ணமி சந்திரன் அமைய பெறும்போது இந்த விதிகள் ஏற்படும். சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இவர்கள் வந்து வலுப்பெற்ற நிலையில் இருக்கும்போது, குருவோ சுக்கிரனோ வலுப்பெற்ற நிலையில் இருக்கும்போது, அல்லது சந்திரன் பௌர்ணமி சந்திரனுக்கு நிகரான ஒளியோடு அமரும் போதும், 12ஆம் இடமான கடகத்தில் குரு உச்சம் பெற்ற நிலையிலும் பௌர்ணமி சந்திரன் வலுப்பெற்ற நிலையில் அமரும்போது இந்த விதி ஏற்படும். கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்று செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையிலோ பௌர்ணமி சந்திரன் அமைய பெறும்போதோ, சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணம் பெற்ற நிலையிலையும் பௌர்ணமி சந்திரன் அமைய பெற்ற நிலையிலையும் இந்த மாதிரி ரகசிய வாழ்வியல் வாழ வேண்டிய சூழ்நிலை உருவாகும். துலா லக்ன ஜாதகர்களுக்கு ரிஷபத்தில் உச்சச்சந்திரன் அமரும்போதும், உச்சச்சந்திரன் ரிஷபத்தில் அமரும்போதும் ப்ளஸ் அங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் அமரும்போதும் இந்த விதிகள் ஏற்படும். 12ஆம் இடத்துல உச்ச புதன் உட்காரும் போதும் பௌர்ணமி சந்திரன் அமரும் போதும் இந்த விதி ஏற்படும். விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடத்துல புதன் வலுத்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போதோ, அந்த 8ஆம் இடத்துலையே வந்து உங்களுக்கு பௌர்ணமி சந்திரன் அமரும் போதும் இந்த விதி ஏற்படும். 12ஆம் இடம் துலாத்தில் சனி உச்சம் பெற்ற நிலையிலையும் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையிலையும் பூரண பௌர்ணமி சந்திரன் அமரும் போதும் ரகசியம் நிரம்பிய வாழ்வியல் முறைகள் ஒன்று ஏற்படும். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடத்துல லக்னாதிபதி குரு உச்சம் பெறும்போதோ சந்திரன் ஆட்சி பெறும்போதோ இந்த நிலை ஏற்படும். 12ஆம் இடம் விருச்சிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையிலையோ ராகு கேது அமர்ந்த நிலையிலையோ பூரண பௌர்ணமி சந்திரன் அமர்ந்த நிலையிலையோ இந்த விதி ஏற்படும். மகர லக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் இடமான சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் அமரும்போதோ பௌர்ணமி சந்திரன் அமரும்போது இந்த விதிகள் ஏற்படும். 12ஆம் இடம் தனுசில் குரு ஆட்சி மூலத்திரிகோண வலுவோடு இருக்கும்போதோ அல்லது பூரண பௌர்ணமி சந்திரன் அமரும்போதோ இந்த விதி ஏற்படும். கும்பலக்ன ஜாதகத்திற்கு 8ஆம் இடத்துல வந்து புதன் உச்சம் பெற்ற நிலையிலையோ பூரண பௌர்ணமி சந்திரன் இருக்கும்போதோ இந்த விதி ஏற்படும். அதே மாதிரி 12ஆம் இடத்துல லக்னாதிபதி சனி ஆட்சி பெற்ற நிலையிலையும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையிலையும் பூரண பௌர்ணமி சந்திரன் அமரும் போதும் இந்த விதிகள் ஏற்படும். 8, 12 இது கணக்கு போட்டுக்கணும். அங்கே வலுவான கோள் அமருது. வலுவான கோள்கள்ங்கிறது அந்த வீட்டில் ஆட்சி உச்சம் பெறவங்க தான். தென் அது போக பௌர்ணமி சந்திரன் உட்காரும்போது அந்த வீடு வலுவடைஞ்சிடும். இந்த 3 விதிகளையும் பொருத்தி பார்த்துக்கணும். மீனலக்கண ஜாதகர்களுக்கு 8ஆம் இடத்துல சனி உச்சம் பெற்ற நிலையிலையும் சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையிலும் பூரண பௌர்ணமி சந்திரன் அமரும் போதும் இந்த விதி ஏற்படும். அதே மாதிரி கும்பத்தில் சனி ஆட்சி பெற்ற நிலையிலும் பூரண பௌர்ணமி சந்திரன் அமரும் போது இந்த விதி ஏற்படும். ஸோ ஒவ்வொரு லக்னத்துக்கு 8ஆம் வீடு 12ஆம் வீடு வலுத்த கோள்கள், இதை கணக்கில் வச்சுக்கலாம். இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த ரகசியமான ஒரு வாழ்வியல் முறைங்கிறது இருக்கும். ஏதாவது ஒரு வாழ்வியல் ரகசியங்கள் இல்லாமல் போகவே போகாது. அந்த வாழ்க்கை ரகசியங்களை தனக்கு நெருங்கிய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட கூட கடைசி வரைக்கும் சொல்ல முடியாதபடி மறைத்து தான் இன்னொரு முகமூடி அணிந்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கும் அமைப்பு இவர்களுக்கு உண்டாகவே செய்யும். ஸோ இப்படி ரகசிய வாழ்க்கை இருக்கிறதுனாலே உடனே அவங்களாம் கெட்டவங்களா, சமுதாயத்துக்கு ஆகாதவர்களா அப்படின்னு முடிவும் எடுத்துட முடியாது. அதை மாதிரியான அடையாளங்களை அழிச்சிட்டு சமுதாயத்துக்கு ரொம்ப நல்லவங்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் உண்டு. நம்ம கடந்த காலம் பாஸ்ட்டு தான் ரொம்ப மோசமாக போயிடுச்சு, இன்றைக்கி நல்லவங்களாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பும் இதில் உண்டு. சமீபத்தில் கூட ஒரு விஜய் படத்தில் அந்த மாதிரியான ஒரு கதை வரும். அவருடைய பழைய வாழ்க்கை ஒன்றும் பெரிய சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறத கடைசியாக கிளைமேக்ஸில் சொல்லுவார். நினச்சி பார்க்கணுங்கிறாங்க. நினச்சி பார்க்குறதுக்கு அதில் நல்லது இருந்தால் நினச்சி பார்க்க மாட்டோமா, அதுதான் எல்லாமே கேடுகட்டத்தனமாக இருக்கே அப்படிம்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கதை தான். ஸோ ரகசியங்கள் நிரம்பிய வாழ்க்கை இந்த 8, 12ஆம் இடங்கள் வாயிலாக உங்களுக்கு தெரியும். இந்த அமைப்பு கொண்ட ஜாதகங்கள் உங்களுக்கே ஒருவேளை இருக்கும் பட்சத்தில்
அவைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் எப்போதுமே ஒரு லக்னாதிபதியை வலுவான நிலையில் வைத்துக்கொள்வது, இறை நம்பிக்கையோடு இருப்பது, மீண்டும் வாழ்க்கையில் மோசமான நிகழ்வுகளுக்குள் சென்று விடாமல் இருக்க வேண்டும் என்கின்ற சுய கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்வது மிகவும் நன்று. ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். ஒரு விருச்சிக லக்னம் தனுசு ராசி, விருச்சிக லக்னம் தனுசு ராசி. இவனுக்கு 8ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா புதனும் சுக்கிரனும். புதன் அங்கே ஆட்சி, சுக்கிரன் வேறு அங்கேயே உட்காந்துட்ருக்காரு. 12ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல குரு. இதில் 2ஆம் இடத்துலேருந்து சந்திரனும் கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு நிகராக 8ஆம் இடத்தை பார்த்துட்ருக்காரு. குரு வேறு 12ல் வலுத்து நின்று அவரும் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 8ஆம் இடம் ஃபுல் பவர். இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா காலேஜில் படிக்கும்போது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு ஜாதகம். அதில் இருக்கிற வேடிக்கை என்னென்னா, இவர் 2 டிகிரி முடித்தவர். சாதாரணமாக ஒரு டிகிரி படிக்கும்போது அங்கே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரியை வேறு ஒரு பக்கம் முடிக்கும்போது அங்கேயும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. 2 கல்யாணம். 2 பேருக்கும் தெரியாமலே கிட்டத்தட்ட 14 வருடங்கள் ரகசியமாக வாழ்க்கையை அப்படியே ஸ்மூத்தாக கொண்டுட்டு போன ஒரு ஆள். சமீபத்தில் தான் அந்த ஜாதகத்தை பார்த்தேன். 2 ஒய்ஃபும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னமும் தெரியாதுன்னு தைரியமாக சொல்கிறார். 2 பேருக்குமே தெரியாது சார், சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் அந்த ரகசியங்கள் நிரம்பிய வாழ்க்கை. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஜாதகத்தினுடைய அமைப்பு இருக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.